டிவிஎஸ் மேக்ஸ் 100R சிங்கிள் ஓனரு, டிவிஎஸ் சாம்ப் சிங்கிள் ஓனரு, எஸ்டி இது எல்லாமே பார்த்தீங்கன்னா அந்த 3 வண்டி சேலு கிடையாது. எல்லாமே பார்த்தீங்கன்னா அவங்க ஓனரு ரொம்ப நாளாக இப்போ வந்து வருஷக்கணக்கில் எடுக்காமல் இப்போ வண்டி ஃபுல்லாக ரெடி பண்ணுறதுக்காக சென்னை பெரம்பூரில் இருக்கக்கூடிய கிளாசிக் மோட்டார் கேரேஜ் வந்து எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. 3 பைக்கு எது வந்திருக்கு, என்ன ரெடி பண்ணியிருக்கு சொல்லுங்கள். இது வந்து ரெடி பண்ண வந்திருக்கு ப்ரோ, இன்றைக்கி தான் வந்துச்சு. ஓகே, இது அவங்க பையன் கொடுத்துருக்காங்க, அவங்களுடைய மாமனார் வண்டி. நாங்கள் ஆக்சுவலி அதை ஃபஸ்ட் ஓனர் வண்டி 2004 14,000 கிலோமீட்டர் தான் ஓடிருக்கேன். சேல் கிடையாது, சும்மா ஒரு உங்களுக்கு இதுக்காக சொல்கிறேன். வண்டி அப்படியே ஃபுல் ஒரிஜினாலிட்டி அப்படியே இருக்குது. ஒரிஜினல் பெயிண்ட்டு எப்படி ஆக்சுவலி பல இருக்குவாங்க. ஆக்சுவலி எடுக்காதனால இருக்குது. வண்டி வந்து 2 இயர்ஸாக நிற்குதான். ஹாலில் வச்சுருந்தாங்களா வண்டியை. ஓகேவா? ஸோ அது இந்த அளவுக்கு இருக்குது. இப்போ வந்து ஒரு ஆஃப் ரெஸ்டோரேஷன் மாதிரி பண்ணி உங்களுக்கு நல்லா வண்டி கொஞ்சம் நீட்டாக அழகாக பார்க்குற மாதிரி பண்ணிவிட்டு ஒரு 2 months கழிச்சு ஃபுல் ரெஸ்டோரேஷன் மாதிரி பண்ணலாம். இப்போதுக்கு வண்டி ஆஃப் ரெஸ்டோரேஷன் மாதிரி டயர்லாம் மாற்றி ஒரு அவுட்லுக்கு இன்ஜினில் பேசிக்கான ஒர்க் இந்த இது எல்லாமே ரெடி பண்ணி தர மாதிரி சொன்னாங்க. இது ஓகே. ஒரு ஆஃப் ரெஸ்டோர்னா வந்து இப்போ மேக்ஸ் 100 இதுக்கு ஒன்றும் இல்லை. அப்புறம் ஆஃப் ரெஸ்டோரேஷன் சொல்லியிருக்கேன். கோட்டு நான் உங்களுக்கு 5,000 கொடுத்துருக்கேன். இப்போதுக்கு ஆக்சுவலி அவங்களுக்கு கொடுத்துருக்கேன். என்னென்ன பண்ண போறீங்க 5,000ல? டயர் மாத்திரம் அவங்க என்ன யூஸ் டயர் கூட போட்டுக்கோங்க அப்படின்னாங்க. ஸோ ஒரு கண்டிஷன் டயர் ஒரு இது 4 கிளிக் ஆனால் 4 இன்ஜின் ஒர்க்கு பேசிக்காக, அதாவது இன்ஜின் சென்டருக்கெல்லாம் பிரிக்க முடியாது. போரு இந்த முடியும் போது பாருங்க எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி பாருங்க. இது உங்களுக்கு சாம்பு. இது வந்து சிங்கிள் ஓனரு. அவங்க என்னன்னா இந்த கதை என்னன்னா இது கொஞ்சம் பெரிய கதை ஆக்சுவலி. இது ஒரு மெக்கானிக்கிட்ட கொடுத்துருக்காங்க வீட்டு பக்கத்தில். இவர் தூரத்துலேருந்து தான் வந்து கொடுத்தாங்க. வீட்டுக்குள் இவங்களும் ரொம்ப பாதுகாத்து வச்சுட்டு இருந்திருக்காங்க. சரி ரெடி பண்ணலான்னு கொடுக்கும்போது என்ன ஆயிடுச்சு, அவங்க அப்படியே வச்சு அவர் ஷெட்லேயே ஒரு 1.5 வருஷமாக இருந்துச்சான். அப்புறம் இல்லைங்க யாரும் பார்க்குறது பண்ணி சாம்ப்னா பண்ணித்தர மாட்டேன், சின்ன வண்டி பெரிய ஒன்றா எடுத்துருவாங்க, இதெல்லாம் பண்ணித்தர மாட்டேன்னு சொல்லிட்டு இருந்துச்சு. என்ன ப்ராப்ளம்னா ரீட் வேல் மாட்டுற அந்த இடத்துல வந்து உடஞ்சி எம்சில் போட்டு ஒட்டியிருந்தாங்க. ஸோ அதான் மெயின் ப்ராப்ளம். இது கஸ்டமருடைய ஃபாதர் வண்டி. ஸோ அவங்களே அவங்க லைஃப்பில் இதில் வரனால ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா இருக்காங்க, அவங்களுக்காக ரெடி பண்ணி எடுத்துகிட்டு போய் காமிக்கணும்னு சொல்லிட்டு இது பண்ணியிருக்காங்க. இது ரொம்ப ஃபேன்சியாக வேண்டாம், பேசிக்காக பண்ணி கொடுத்தா மட்டும் போதும் உங்களுக்கு. ரன்னிங் மாதிரி பண்ணிவிட்டு எடுத்து அவங்க ஓட்டுற மாதிரி இருக்கட்டும்னு சொல்லிட்டு பண்ணி கொடுக்குறதுக்காக இது வந்துச்சு. இப்போ ரெடி பண்ணியாச்சு. இப்போ ஸ்டார்ட் பண்ணி சவுண்டு சூப்பராக இருக்கு ப்ரோ. நல்லா இருக்கு. ஆனால் டப்புன்னு ஓடுறீங்களா? லாஸ்ட்டில் வரும். எஸ்டி போய்டும் ப்ரோ. இது எஸ்டி. இது ஃப்ரெண்டு வண்டி. இது ஜென்ரல் சர்வீஸ் வந்திருக்கு. இது வந்து ரொம்ப நாளாவது